செப்டம்பர் 19, 2025. நாளை சுக்ல பிரதோஷம் என்பதால் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான நாள். நமது தியாகராஜன் விலாசை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். சிவபெருமானை பிடிக்கும் என்றால் 108 முறை ஓம் நமசிவாய என வீட்டில் பூஜை அறையில் உச்சரிக்கவும். செல்வ வளம் வீட்டில் அமைதி பெருகும். பிரதோஷ நாள் என்பதால் பசுமாட்டு வழிபாடு, கோபூஜை. பசுமாடு நம்முடைய வாழ்க்கையில் காமதேனு என போற்றப்படுகிறது. பிரதோஷ நாளில் பசுமாட்டை வழிபடுவது சிவபெருமானுக்கும் நந்திக்கும் மகிழ்ச்சி தரும். வீட்டில் பெண்கள் செய்ய வேண்டியவை சுத்தமாக இருப்பது மிக முக்கியம். குளித்து சுத்தமான உடை அணிந்து இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. பிரதோஷ காலத்தில் வீடு முழுக்க நேர்மறை சக்தி வந்து சேரும். சிவபெருமானுக்கு பில்வ இலைகள் வைத்து சிறிய அளவிலாவது நெய்வேத்தியம், பால் பழம் செய்து பிரார்த்தனை செய்யலாம். சண்டை, கசப்பான வார்த்தைகள், கோபம் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். விரதம் காத்தால் சிறந்தது. முடியாவிட்டால் சைவ உணவையே மட்டும் சாப்பிட வேண்டும். செய்யக்கூடாதவை மாமிசம், வெங்காயம், பூண்டு, மதுபானம் போன்றவை தவிர்க்க வேண்டும். சண்டை, தகராறு, வாக்குவாதம், கசப்பான பேச்சு, அநியாயமான செயல்கள் தவிர்க்க வேண்டும். பிரதோஷ நேரத்தில் தூங்கக்கூடாது. அந்த நேரம் சிவபெருமான் தரிசனம் செய்யும் காலம் என்று நம்பிக்கை. பசுமாடு மகாலட்சுமியின் வடிவம். பசுமாட்டிற்கு உணவு அளிப்பது கோபூஜையாக கருதப்படும். அது வீட்டில் செல்வ வளம் பெருக்கும்.